நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரை நோக்கி இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு சுவாமி, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்துல உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும் ஆண்டவரே. அப்பா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை நாங்க கடைபிடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. இயேசு சுவாமி, எங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவியானவர் பேசுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரங்களிலே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் 5 மாதங்கள் ரொம்ப அழகாக நம்மளை வழி நடத்தினார். ஆமென். இந்த 5 மாதங்கள் வழி நடத்தின தேவன் 6வது மாதத்திலும் நம்மை வழி நடத்துவார். ஆமென். சோ அதிகமா என் மைண்டுக்குள்ள போய் கொண்டிருந்த காரியம், ஒருவரை பற்றி நான் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன். எந்த மெசேஜ், நிறைய வசனங்கள் வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலு, ஒருத்தருடைய வாழ்க்கை என் கூட அப்படியே பேசிக்கிட்டே இருந்தது. அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பயங்கரமான ஒரு டைட் ஷெட்யூல் தான். நைட்டு தூங்கும் போது 2:30 மணி, காலையில 4 மணிக்கெல்லாம் எழும்பி 2:30 மணி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு எழுதிக்கிட்டே இருந்தேன். என்ன பேசணும் ஆண்டவரே சொல்லிட்டு. ஸோ 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு இந்த நாளில இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆமென். ஸோ ஜெபத்தோடு நம்ம இந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்வோமாக. யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த கடைசி பாகம், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வாக்குத்தத்த ஆராதனைகளை நம்ம வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். சோ இந்த வாக்குத்தத்த ஆராதனைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால், அவன் உத்தமமா பின்பற்றினபடினால காலேபை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேங்க. காலேபு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். அந்த வார்த்தை என்ன? பேசிக்கிட்டே இருந்தது. ஆண்டவரே, அதோடைய ரகசியம் என்ன? அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த மாதத்துல மேபி லெட்ஸ் கிவ் ட்ரை. நான் அப்படி சொல்றதோட கண்டிப்பா இதை கடைப்பிடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னாக்கா அவன் உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் காட்டி கொடுக்குறேன். 8வது வசனமும் வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எவ்வளவு அழகா காலேபை பத்தி வாசிக்கும் போது நான் பைபிள் ஃபுல்லாவே தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கெல்லாம் காலேப் இருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் காலேபை பத்தி பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். சோ காலேபை பத்தி பேசும்போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த பைபிள் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையே உத்தமமாய் பின்பற்றினான். அந்த உத்தமமாய் பின்பற்றினான் சொல்லும் போது எங்கெல்லாம் அவர் வேலை செய்தாரோ, எங்கெல்லாம் கால வைக்கிறாரோ, எங்கெல்லாம் என்ன செய்யறாரோ, என்னெல்லாம் கர்த்தர் அவர்கிட்ட அசைன்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரோ அந்த இடங்களிலே காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். ஆமென். உத்தமமாய் பின்பற்றினான். அந்த வார்த்தை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. எந்த விதத்துல நம்ம உத்தமமாய் பின்பற்றுகிறோம்? ஏன்னா நம்ம எப்பவுமே மாதம் நம்ம இப்படி வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அதை நினைக்கிறோம், நினைச்சு பார்க்கிறோம். எல்லாமே அந்த வாக்கு தத்தத்தினால நம்ம என்ன பண்றோம் அதை யாருமே யோசிக்க மாட்டோம். அந்த வாக்கு தத்தனால ஆண்டவரே போதுமா, இதை சொன்னீங்களே, இதை செஞ்சிட்டீங்களே, இதை செய்வீங்க சொல்றதை விட காலேப் என்ன பண்றாரு பாருங்க. 14வது வசனம். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிற எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். இந்த வார்த்தை தான் என் நைட்டு ஃபுல்லா எனக்கு பேசிக்கிட்டே இருந்துச்சு. சுதந்திரமாயிற்று. சோ நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, காலேப் உத்தமமா இருந்தபடினால அவர் கால் வைத்த இடம்லாம் அவருக்கு சுதந்திரமாயிற்று, அவர் கரங்களை வைத்த இடம்லாம் அவருக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். இந்த லைஃப் நமக்கு வேணும். ஆமென். இந்த 6வது மாசம் என்னன்னா பண்ணுங்க, எதனா செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சும்மா பெனாத்திட்டு இருக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் கையை வைக்கிற இடங்கள் சுதந்திரமாகணும் ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய வேலைகள் சுதந்திரமாகணும் ஆண்டவரே. நான் யோசிக்கிற எண்ணங்கள் ஆண்டவரே, அது உம்முடைய சித்தம் போல சுதந்திரமாகணும். எப்பவுமே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு வழக்கம் என்னன்னாக்கா, ஏசப்பா,
ஆண்டவரே, உமக்கு என்ன சித்தமோ அது எனக்கு சித்தமா இருக்கட்டும், உமக்கு என்ன பிடிக்குதோ அது எனக்கு பிடிக்கட்டும், உமக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்க கூடாது. நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணும் போது அதை தான் நான் பண்ணுவேன். நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அதை தான் பண்ணுவேன். உமக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கணும், இல்லைன்னா எனக்கு பிடிக்க கூடாது. ஆமென். இந்த ஜெபத்தை செய்ய நம்மளுக்கு தைரியம் வேணும். சோ இவர் எப்படி பார்க்கிறாருனாக்கா, இவரு அவர் உத்தமமா பின்பற்றுனதுனால அவருக்கு கிடைச்ச பதில் என்னன்னாக்கா, அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆமென். சோ நம்ம எந்த இடத்துலயும் நம்ம சொல்ல முடியாது, என்ன ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு சொல்ல முடியாது, ஆண்டவர் இப்படி இருந்தான்னு சொல்ல முடியாது. இந்த ஜூன் மாதம் நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள், கரங்களை வைக்கிற காரியங்கள் சுதந்திரமாயிற்று. பாஸ்டர் சொன்னதுனால கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம உத்தமமா கர்த்தருக்குள்ள நம்ம நடக்கும்போது, உத்தமமா நான் கர்த்தருக்குள்ள வாழும்போது, நான் போகிற இடங்களை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக மாற்றி கொடுப்பாரு. நீ செய்கிற எல்லா காரியத்தையுமே சுதந்திரமாக்கி தருவார். ஓகே, அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். அதாவது காலேபுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு பாருங்க. 12வது வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம். இதுலயே 12வது வசனத்துல பாருங்க, 14வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அவருக்குள்ள வருகிற தைரியத்தை பாருங்க. காலேபுடைய தைரியம், காலேபுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. அந்த அந்த கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், ஆமென். நம்ம என்னைக்குமே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவரு நான் உனக்கு துணை நிக்கிறேன் சொல்றாரு, அவர் சுதந்திரித்துக் கொள்றோம் சொல்றாருன்னா, அதுக்கு ஏத்த அந்த எல்லா தன்மைகளும் தகுதிகளும் நமக்குள்ள இருக்கணும். அந்த தகுதிகள் நமக்குள்ள இருக்கணும். நான் தான் தகுதியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் பைபிள் வாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன். இல்ல, எல்லா தகுதிகளும் ஆண்டவர், நான் கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தருக்கு நான் உத்தமமா இருக்கிறேன்னாக்கா, கர்த்தர் என்னை எல்லா காரியங்களும் சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். ஆமென். எல்லாருமே வேற 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 ஃபீல்ட்ல இருக்கிறோம். எல்லாருமே வேற ஃபீல்ட்ல இருக்கிறோம். சோ அவங்க ஃபீல்ட்ல நம்ம என்ன காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நீங்க வீட்டுல இருக்கலாம், வெளியில இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கலாம், உங்களுடைய வேலைகளில் இருக்கலாம். எந்த வேலையில இருந்தாலும் நான் எப்படி என்னுடைய இடத்துல அதை நான் சுதந்திரித்துக் கொண்டு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்னாக்கா அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பார்க்கணும். ஆமென். நான் போகிற ஃபீல்ட்ல ஆசீர்வாதங்களை பார்க்கணும். அதுதான் சுதந்திரித்துக் கொள்வது. அவர் சும்மா பேசல, அவர் பேசுறாரு பாருங்க. அவர் கேட்டது மலை நாட்டை எனக்கு தாரும். நாட் ஈஸி, நாட் ஈஸி. ஒரு சின்ன இடத்த வாங்குறதே கஷ்டம். என்ன, அந்த இடம் எனக்கு வேணும்னாக்கா அது எனக்கு கிடைக்க மாட்டேது. அது கிடைக்கலையா விட்டுருங்க. ஆனா இவர் ஜெபிக்கிற ஜெபங்கள், எனக்கு மலை நாட்டை தாரும், பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அந்த அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்றாரு. அப்புறம்தான் வேதமே சொல்லுகிறது, கர்த்தரை உத்தமமாய் நம்புகிறபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே எப்ரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. இன்னொரு இடத்துல நான் காலேபை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு இடத்துல நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னாகமும் 33வது அதிகாரத்துல இருந்து 25ல இருந்து 33 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கங்க வேணும்னாக்கா. என்னாகமும் 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, நான் அங்கங்க வாசிக்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவங்களை காலேபை அனுப்புறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புறாங்க, அந்த தேசத்துக்கு அனுப்புறாங்க. 26வது வசனம், அவர்கள் பாரான் வனாந்தரத்துல இருக்கிற காத்தேசுக்கு மோசே ஆரோன் என்பவர்களிலே இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லா இடத்துல சேர்ந்து அவர்களுடைய சபையார் அனைவரும் சமரசத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது. அதனுடைய கனிகள், அந்த தேசத்தினுடைய கனிகளை கொண்டு வந்து தராங்க. அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனா இந்த தேசத்தினுடைய கனிகளை கொண்டு வந்து தராங்க. ஆனாலும் வந்தாலே டேஞ்சரஸ். ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரியை கண்டோம்.
அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டிலே குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டிலும் குடியிருக்கிறார்கள். அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் 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 உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அதான் காலேபு. காலேபு என்ற கேரக்டருக்குள்ள இது எல்லாமே இருக்கிறது. உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், உடனே போகலாம். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பலவான்களை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு ஜூன் மாசத்துல உங்க முன்னாடி போகிற எந்த பலவான்களாகிய காரியங்களா இருந்தாலும், பலவான்களா இருந்தாலும், எந்த பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். எனக்குள்ள நீர் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கிறீங்க. காலேபுடைய தைரியம் நமக்கு வேணும். காலேபுடைய தைரியம் மட்டும் இல்ல, காலேபு உத்தமனா இருந்தான் என்ற அந்த அந்த தாக்கம் நமக்குள்ள இருக்கணும். நான் எதை செஞ்சாலும் நான் உத்தமமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் உத்தமமா இருந்து பாருங்களேன். முக்கியமா ஜப காரியத்துல, ஜபம் பண்றதுல ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு ஜெபம் பண்ணி, இல்ல அந்த எண்ணங்களே வரக்கூடாது. நான் எப்படா ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும். நான் எப்படா போய் முழங்கால் போடுவேன், நான் எப்போ போய் ஆண்டவரோட பேசுவேன், இந்த எண்ணங்கள்லாம். ஏன்னா காலேபு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தார். காலேபுடைய கேரக்டரு தைரியமான கேரக்டர். காலேபுக்குள்ள இருந்த அந்த பக்குவம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிய அவரு மோசேக்கும் ஆரோனுக்கும் காட்டுறாரு. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. போய் அந்த தேசங்களை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க வேண்டான்னு, அதுல போட்டிருக்குது. அவனோட போய் வந்த 31வது வசனம், மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். ஆனா அவங்க கூட போயிட்டு வந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? வீக்கா இருக்கிறாங்க. அவங்க கூட போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, அந்த தேசத்துக்கு வேணாம், அந்த தேசத்துல போனீங்கன்னாக்கா இந்த ஜனங்கள்லாம் பலவான்களா இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு காலேப் மட்டும், இல்ல நம்ம போவோம், அந்த தேசத்தை போய் சீக்கிரமாக போய் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோன்றாரு. உடனே போய் சுதந்திரத்துக்கும் நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எப்போ கர்த்தருக்கு உண்மையா நம்ம இருக்கும் போது, உத்தமமா இருக்கும் போது, எளிதாய் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஜெயித்து கொள்ள முடியும். உங்களுக்கு முன்பாக கஷ்டமா தான் இருக்கும். இது இம்பாசிபிள் ஆண்டவரே, இது முடியவே முடியாத ஆண்டவர், நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு எனர்ஜியே இல்லை, என்னால யோசிக்கவே முடியாது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்னாக்கா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உத்தமமா உத்தமமா அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உத்தமமா நம்ம ஆண்டவருக்கு டெய்லி நான் ஜெபம் பண்ணது தானியேலை போல, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறது போல அந்த ஜெபங்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவர். உத்தமமாய் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபங்களை செய்யும் போது இப்படி நம்மளுக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கலாம். நம்ம ஜெயித்து கொள்ளலாம், நம்ம ஜெயித்து கொள்ளலாம். ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம ஜெயித்து கொள்ளலாம். நான் சொல்றேன், உங்க படிப்பா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க வேலைகளா இருக்கட்டும், உங்களுடைய வீடா இருக்கட்டும், வீட்டு காரியங்களா இருக்கட்டும், திருமணங்களா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், ஜெயித்து கொள்ளலாம். எப்போ கர்த்தருக்கு நம்ம உத்தமமா இருக்கும் போது, கர்த்தருக்குள்ள நம்ம வாழும் போது ஜெயித்து கொள்ளலாம். மற்றவங்க பயமுத்துறாங்க, உங்களை சுத்தி பயமுத்துறவங்க இருப்பாங்க தான். இந்த மாதத்துல அவங்களை சுத்தி பயமுத்துறவங்க இருப்பாங்க தான். ஐயோ எனக்கு பயமா இருக்குது, ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்றவங்க இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆனா பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம தான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. நம்ம பாசிட்டிவா யோசித்து கொடுக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள பாசிட்டிவான திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, ஆசீர்வச்சிட்டே இருப்பார். எனக்கு அதுதான். சோ மொத்தத்துல சொல்ல போனா காலேப் கம்ப்ளீட்லி ஃபாலோட் காட். ஆண்டவர் அவன் பின்பற்றினவனாக இருந்தான், உத்தமமாய் பின்பற்றினவனாக இருந்தான். பிகாஸ் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டான். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளணும்னாக்கா இதான் வழி, இதான் வழி, வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், எல்லா விதமான கிருபைகளை வைத்திருக்கிறாரு. ஆனா நான் உத்தமமா போகும்போது, ஆண்டவரே நான் உங்களை மட்டும் பார்த்துன்னு போறேன் ஆண்டவரே, எனக்கு எதுவும் வேண்டாம் இயேசு சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம உத்தமமா அவரை ஃபாலோ பண்ணும் போது சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அந்த சுதந்திரித்துக் கொள்ற எனக்கு என்ன வைத்திருக்கிறீங்களோ அது எனக்கு தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக நீர் வைத்திருக்கிற காரியங்கள் எனக்கு தான், அது என்னுடைய சித்தமா இருக்கக்கூடாது, அது உங்க சித்தமா இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நம்மளுடைய
ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் நம்முடைய வீட்டையும் வீட்டினுடைய எல்லா தேவைகளையும் நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ இந்த வார்த்தைகளை மறக்காதீங்க. ஏன்னா இந்த பலவான்களை காலை பார்க்கும் போது பெரிய பலவான்கள், அவனுக்கு முன்னாடி நின்ற எல்லா பலவான்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின்ஸ் மாதிரி இருந்தாங்க. எல்லாரும் பலவான்களா இருந்தாங்க. அந்த தேசத்துக்கு போவாதீங்கன்றாங்க எல்லாரும். போயிட்டு நீங்க கீழெல்லாம் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கும். அந்த தேசத்துக்கு போகாதீங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க. ஆனா காலேப் நம்பினது அந்த பலவான்களை பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் பெருசு. கிரேட்டர் than மை ப்ராப்ளம், கிரேட்டர் than மை ப்ராப்ளம். எல்லாத்தை விட பெரிய வாக்குத்தத்தம், சுதந்திரித்துக் கொள்ளுகிற வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் உத்தமமாய் கர்த்தருக்குள்ள நடக்கிறேன். ஆமென். அந்த உத்தமமாய் நம்ம நடக்கும் போது நம்ம யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பா வேண்டாம். உங்க ஊழியத்தை உத்தமமா செய்யுங்க, உங்களுடைய வேலைகளை உத்தமமா செய்யுங்க, உங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரங்களை ஆண்டவருக்கு உத்தமமா செய்யுங்க, வேத வாசிப்புகளை உத்தமமா செய்யுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க உத்தமமா கொடுங்க. எல்லாத்தையும் உத்தமமா நான் செய்யும் போது, என் கான்சியஸ் பிரகாரம் செய்யும் போது, என்னுடைய எண்ணத்திலையும் ஆண்டவரே நான் இந்த டைம் எல்லாம் உமக்கு கொடுக்குறேன். நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட். மோசே கிட்ட போயிட்டு காலேபும் பேசுறாங்க, ஆனா பாத்தீங்கன்னா யோசுவாவும் பேசுறாங்க, ஆனா அங்க மற்ற ஜனங்களும் பேசுறாங்க, இல்ல 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 போவாதீங்க, இதெல்லாம் போவாதீங்க. இது இருக்கும் தான், இது இருக்கும் தான். எப்பவுமே போற இடங்கள் எல்லாம், நீங்க கால வைக்கிற இடங்கள் எல்லாம் இந்த நெகட்டிவ் சோர்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனா நீங்க போங்க, இல்ல கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாரு, நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த ஆசீர்வாதங்களை நம்ம மைண்டுக்குள்ள வைக்கிறோம்னாக்கா, நமக்கு முன்னாடி இருக்கிற எந்த பிரச்சனையும், எந்த ப்ராப்ளம், என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு பெருசாவே தெரியாது. ஊதி விட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பலவான்கள்லாம் வந்து பயமுறுத்தும் போது ஜஸ்ட் குவைட்டா இருங்க, பேசாதீங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, உத்தமமா பின்பற்றி பாருங்க. ஆண்டவரை உத்தமமா பின்பற்றி பாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது ஊழியம், ஜெபம், வேதவாசி. நமக்குள்ள இருந்தாலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. God is bigger than my problems. கர்த்தர் என்னுடைய எல்லா காரியங்களை விட அவர் பெரியவர். அதுக்கு மேல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய எல்லா பிரச்சனைகளோட பெரியது. சுதந்திரித்துக் கொண்டான். அந்த வார்த்தை எனக்கு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. நம்ம சொல்லலாமா? கண்களை மூடி இந்த காலை நேரத்துல, ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிற காரியம் ஆண்டவரே பலவான்களால மூடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே பலவான்களால அது தகர்த்தப்பட்டிருக்கிறது, பலவான்களால அது கடினப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நான் உமக்கு உத்தமமாய் வாழ்வேன், அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய ஆசை பிரகாரம், உங்க மனசுல வச்சுக்கிற காரியத்தின் பிரகாரம் கேட்காதீங்க. ஏசப்பா எனக்காக, உனக்கு தெரியாது அந்த எப்ரோன் தேசம், அந்த மலை தேசம், அந்த ஆசீர்வாதம் எங்க கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு காட்ட வல்லவராயிருக்கிறார். அந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே உத்தமமாய் நான் நடப்பேன் சொல்லி தைரியமா சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் உமக்கு உத்தமமாய் என்னுடைய நேரத்தையும், ஆண்டவரே உத்தமமாய் ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தையும், உத்தமமாய் ஆண்டவரே என்னுடைய தசம பாகங்களையும், உத்தமமாய் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்தையும் நான் உமக்கு முன்பாக வைக்கிற ஏசப்பா. உத்தமமா நடக்கிறவங்களை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு.